குட் மார்னிங் டியர்ஸ். நைன்த்துக்கு வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் மெசபடோமியன் சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். Mesopotamia refers to the region of Iraq and Kuwait in West Asia. So ஈராக் அண்ட் குவைத் இந்த சைடில் இருக்க பகுதிகள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து மெசபடோமியா அப்படின்னு சொல்கிறோம். செவரல் கிங்டம்ஸ் எமர்ஜ் அரவுண்ட் த சிட்டி ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஃப்ரம் த ஏர்லி 3rd millennium BC. ஸோ இந்த மெசபடோமியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நிறைய கிங்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியான சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் அங்கே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன், அக்காடியன், பாபிலோனியன் அண்ட் அசீரியன். Then geography. In the Greek language, Meso means in between and Potamus means river. அதாவது ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த நாகரிகம் வளர்ந்ததுனால இதை வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Euphrates and the river Tigris flows into the Persian Gulf since this area is between the two rivers is known as the Mesopotamia. எந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Euphrates and Tigris. The northern part of Mesopotamia is known as Assyria and the southern part is called Babylonia. இப்போ மெசபடோமியாவை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதோட நார்தன் பார்ட்டை வந்து அசிரியா அப்படின்னு சொல்கிறாங்க, சதர்ன் பார்ட்டை வந்து பாபிலோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the Sumerians. The oldest civilization in Mesopotamia belongs to the Sumerians. Sumerians தான் பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியாவில் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனாக இருந்திருக்கு. The Sumerians were the contemporaries of the people of Indus and Egyptian civilization. இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் சிவிலைசேஷன் அண்ட் இந்தியாவில் பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது உருவான அந்த சமகாலத்தை சேர்ந்தது தான். This civilization had trade connection. இவங்களுக்குள்ள வந்து ட்ரேட் மூலமாக ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. The Sumerians settled in the lower Tigris valley around 5000 to 4000 BCE. இந்த சுமேரியன்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு வேலி சைடில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 to 4000 BCE. They are believed to have originated from Central Asia. இந்த சுமேரியன்ஸ் வந்து மத்திய ஆசிய பகுதிகளிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They founded many cities and Nippur was one of the important cities. அங்கே வந்து நிறைய நகரங்கள்லாம் இருந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பூர் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான். They developed the cuneiform writing system. ஒவ்வொரு பீரியட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்கள் ஒவ்வொரு மாதிரியான ரைட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த மெசபடோமியன் மக்களோட ரைட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கல்வெட்டில் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து கியூனிஃபார்ம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் த ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த சுமேரியன் சிவிலைசேஷன் கிங்ஸ் ஆக்டட் அஸ் த சீஃப் ப்ரீஸ்ட். சுமேரியன் சிவிலைசேஷனில் வந்து அரசர்கள் வந்து ப்ரீஸ்ட் மாதிரி வந்து நடந்திருந்திருக்காங்க. Their political domination came to an end by 2450 BCE. ஸோ 2450 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டாமினேஷன் எல்லாமே முடிஞ்சிருது. Then Akkadians. The Akkadians dominated Sumeria briefly from 2450 to 2250 BCE. ஸோ சுமேரியன்ஸ்க்கு அப்புறமா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காடியன்ஸ் வந்திருக்காங்க. The Sargon of Akkad was a famous ruler. ஸோ அந்த டைமில் ரொம்ப முக்கியமாக இருந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கன். Sargon and his ascendants ruled Mesopotamia for more than 100 years. இவங்க வந்து மெசபடோமியாவை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த cuneiform records of Akkadians mention is made about the Indus civilization. இவங்களோட ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா சொல்லியிருக்காங்க. The documents of Sargon of Akkad refer to the ships from Meluha, Magan, Dilmun and the Quay of Akkad. ஸோ இது மூலமாக இந்த பகுதிகளோட இவங்க வந்து கடல் வழி போக்குவரத்து வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தென் பாபிலோனியன்ஸ். த செமிட்டிக் பீப்புள் கால் ஆமரிட்ஸ் ஃப்ரம் த அரேபியன் டெசர்ட் மூவ் இன் டு மெசபடோமியா. இந்த பாபிலோனியன்ஸ் எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் டெசர்ட்லேருந்து மெசபடோமியாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க. They were known as Babylonians as they established a kingdom and made Babylonian its capital. இவங்களோட தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன். By the time of King Hammurabi, they extended their domination to the western part of Mesopotamia. ஸோ ஹம்முராபி ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எம்பையர் வந்து மெசபடோமியாவோட வெஸ்டர்ன் பார்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. The powerful state of Ur and Babylon controlled this region. ஸோ இவங்க வந்து ஊர், பாபிலோன் அப்படிங்கிற பகுதிகளை வந்து இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. The hero Gilgamesh referred to in the first ever epic on the early may have been a king of Sumeria. ஸோ சுமேரியன் கிங் தான் பார்த்தீங்கன்னா கில்கமேஷ் அப்படிங்கிறவர். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் எபிக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இவங்களோட இந்த கியூனிஃபார்ம் ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் இவர் தான். இட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் அண்ட் 12 clay tablets in cuneiform in ancient Sumeria. ஸோ இதில் வந்து ஒரு 12 clay tablets வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. Hammurabi, the 6th king of Babylon, belongs to the first Amorite dynasty. Hammurabi அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு Amorite டைனாஸ்டியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு law maker.
Then Assyrians. The Assyrian Empire was politically active in Mesopotamia around 1000 BCE. Assyrians அப்படிங்கிறவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எம்பையராக தான் இருந்திருக்காங்க. The Assyrian kings were the priest of Ashur, the chief deity of Assyria. இவங்களோட chief deity அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Assyria. The Assyrian government was controlled by the emperor and provincial governors were appointed by the emperor of administrative provinces. ஸோ இவங்களோட எம்பையர் எல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பையரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்னர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அஷூர் வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் அசிரியா. இவங்களோட கேபிட்டல் சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷூர். Ashurbanipal was a popular ruler of the late and new Assyrian Empire. ஸோ இவங்களோட முக்கியமான அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ashurbanipal. He maintained a famous library of cuneiform records. ஸோ இவர் வந்து இந்த cuneiform records எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. Assyrians worship the deity of Lammas for protection. ஸோ இவங்களோட டெய்ட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமஸ். அது வந்து இந்த இமேஜில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மனிதரோட தலையும் ஒரு விலங்கோட உருவமும் இருக்க மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Then society, state and administration. The Sumerian civilization had many cities. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் Sumerian civilizationல வந்து நிறைய நகரங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். A typical Sumerian city was surrounded by cultivable lands. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நிறைய cultivable lands எல்லாம் இருந்திருக்கு. The fortified Sumerian cities had a temple called Ziggurats and its center. ஸோ இந்த சுமேரியன் சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிகரேட்ஸ் அப்படின்னா வந்து இந்த பிக்சர் நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு டெம்பிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து சிகரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டெம்பிள் வாஸ் கண்ட்ரோல் பை த ப்ரீஸ்ட். இதெல்லாமே வந்து ப்ரீஸ்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ப்ரீஸ்ட், ஸ்கிரைப்ஸ் அண்ட் நோபல்ஸ் were the part of the empire. The rulers and priests occupied the top of the social hierarchy. ஸோ சொசைட்டியில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா priest and rulers இவங்க தான் இருந்திருக்காங்க. The ruler performed the role of the chief priest. ஸோ ரூலர் பார்த்தீங்க அப்படின்னா priest மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம ஆல்ரெடி பார்த்தோம். The scribes, merchants and artisans were placed next in the hierarchy. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கைவினைஞர்கள், வணிகம் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியில் இருந்திருக்காங்க. The scribes maintained the accounts of taxes. scribes என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது கணக்கு வழக்கு பார்க்குறவங்க தான் வந்து scribes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ priest என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. The temples acted as storehouse of the tax commodities. இப்போ அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வர வருவாய் எல்லாத்தையுமே வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. Assemblies were created for the administration of the state. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிர்வாகத்துக்காக அப்பப்போ வந்து அசம்பிளிஸும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Cultivable lands were owned by the kings and the higher classes of people in the hierarchy. ஸோ இப்போ இந்த cultivable lands எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் யார் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ். அதுக்கப்புறமா வந்து சொசைட்டியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க பீப்புள் மட்டும்தான் வந்து இதெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. The peasants who remained attached to the temples in the earlier phase of the Mesopotamian civilization became free from that association in later period. ஸோ பெசன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து லேட்டர் பீரியடில் இந்த அசோசியேஷனில் அவங்க வந்து மிங்கிள் ஆகலை. நாட் ஆல் த பீப்புள் வேர் அலோவ் டு லிவ் இன் த சிட்டிஸ். ஸோ எல்லாருமே வந்து ஒரே இடத்துல வாழ்கிறதுக்கு வந்து இவங்க அலோவ் பண்ணலை. அதாவது கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த மெசபடோமியன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நிறைய அங்கே வந்து கல்டிவபிள் லேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தே ஹேட் டெவலப் இரிகேஷன் சிஸ்டம் for ensuring the availability of water for agriculture and cultivate wheat, barley, onions, turnip, grapes, apple and date. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான பயிர்கள்லாம் பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட், பார்லி, ஆனியன்ஸ், டர்னிப், கிரேப்ஸ், ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் இதெல்லாமே அவங்க பயிர் செஞ்சுருக்காங்க. தி டொமஸ்டிகேட்டட் கேட்டல், ஷீப் அண்ட் கோட்ஸ். அப்புறம் ஆடு மாடுகள் இதெல்லாமே வந்து வீட்டில் வளர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாஸ் த பார்ட் ஆஃப் த டயட். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறமா அவங்களோட வணிக தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த மெசபடோமியன் சொசைட்டி. Traders assisted in the exchange of goods procured from the potters and the artisans. ஸோ நம்ம வந்து அந்த சொசைட்டியில் ஆர்டிசன்ஸ், பாட்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்களோட குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. They traded with Syria and Asia Minor in the west and Iran and the Indus Valley civilization in the east. வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிரியா அண்ட் ஏஷியா மினர் இந்த பகுதிகளோடையும், ஈஸ்டில் வந்து ஈரான், இண்டஸ் வேலி இவங்க கூடயும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. They traveled in ships across the seas for trade. அவங்க வந்து கடந்து போய் வணிகம் செஞ்சுருக்காங்க.
Their temples acted as banks and lent credit on their own account. ஸோ அவங்களோட பணம் எல்லாத்தையுமே அது மூலமாக ட்ரேட் மூலமாக கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்து டெம்பிளில் தான் வச்சுருந்துருக்காங்க. The Mesopotamian documents have reference to loan and repayment without interest. இவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலது வந்து வட்டி கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லாமையும் வந்து லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Perhaps this is the first written evidence of charging an interest on borrowed money. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களோட அந்த ரைட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிஸ் அண்ட் டவுன் பிளானிங். த மெசபடோமியன் சிட்டிஸ் ஃபீச்சர் மட் பேக் பிரிக் வால் வித் கேட்ஸ். ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர்லாம் வச்சு அதுக்கு கேட்லாம் போட்டு செங்கலில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. சம் பீப்புள் லிவ் அண்ட் ரீட் ஹட்ஸ் அவுட் சைட் த சிட்டிஸ். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்கு வெளியே எந்த மாதிரியான வீட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த கோரப்புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வீடு செஞ்சுருக்காங்க. த சிகரெட்ஸ் வேர் அட் த சிட்டி சென்டர் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் அப்பியர் லைக் ஸ்டீப் பிரமிட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த சிகரெட்ஸோட அந்த பிக்சர் பார்த்தோம், அது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அரவுண்ட் திஸ் டெம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செரமோனியல் கோர்ட்யார்ட், ஷ்ரைன்ஸ், burial chambers for the priest and priestess, ceremonial banquet halls along with workshop, granary, storehouse and administrative buildings. ஸோ இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்யார்ட் அதாவது இறந்தவங்களுக்கான ஷ்ரைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரானரி, ஸ்டோர் ஹவுசஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து இந்த சிகரெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிலீஜன். சுமேரியன் ரிலீஜன் வாஸ் பாலித்தீஸ். ஸோ இவங்க வந்து நிறைய கடவுள்களை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. தே வர்ஷிப் செவரல் காட்ஸ் அண்ட் காடஸஸ். சுமேரியன் டிட் நாட் பே மச் அட்டென்ஷன் டு த லைஃப் ஆஃப்டர் த டெத் அண்ட் ஸோ தே டிட் நாட் பில்ட் பிரமிட்ஸ். ஸோ எகிப்து மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் மறுவாழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்பி பிரமிட்ஸ் எல்லாம் கட்டினாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இந்த சுமேரியன் மக்கள் கிட்ட கிடையாது. ஸோ அதனால தான் இவங்க வந்து பிரமிட்ஸ் மாதிரி எதுவுமே கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சுமேரியன்ஸ் ப்ரே டு த என்லெல் த காட் ஆஃப் த ஸ்கை அண்ட் வைண்ட். ஸோ இவங்க வந்து எந்த கடவுளை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தையும் காற்றையும் வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ அந்த கடவுளை வந்து என்லெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சிட்டி ஆஃப் நிப்பூர் வாஸ் சென்டர் ஆஃப் என்லெல் வர்ஷிப். த என்லெல் வர்ஷிப்கான சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் சிட்டி அப்படின்னு. ஸோ நிப்பூர் அப்படிங்கிறது தான் இந்த என்லெல் வர்ஷிப்கான ஒரு சிட்டியாக இருந்திருக்கு. நில்லல் வாஸ் த சுமேரியன் காடஸஸ் ஆஃப் கிரைன். ஸோ அதுக்கப்புறம் காடஸஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில்லல், இவங்க வந்து தானிய கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பாபிலோனியன்ஸ் வர்ஷிப் மாதுக் அண்ட் ஆஷு வாஸ் த சுப்ரீம் காட் ஆஃப் த அசீரியன்ஸ். பாபிலோனியன்ஸ் வந்து மாதுக் அப்படிங்கிற கடவுளை வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஷூஸ் யாரை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீரியன்ஸ் யாரை வழிபட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஷூரை வழிபட்டிருக்காங்க. இஷ்டா வாஸ் காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபர்டிலிட்டி. டியாமட் த காட் ஆஃப் சீ அண்ட் கயோஸ் அண்ட் சின் த மூன் காட். ஸோ இந்த மாதிரி பல தெய்வ வழிபாட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த கிங்ஸ் வேர் சீன் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காட் அண்ட் த எர்த். ஸோ கடவுளோட ஒரு பிரதிபலிப்பு தான் வந்து கிங் அப்படிங்கிற மாதிரி அந்த கிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. த மெசபடோமியன்ஸ் டெவலப் அ ரிச் கலெக்ஷன் ஆஃப் மித்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நிறைய புராணங்கள்லாம் இருந்திருக்கு. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் தீஸ் இஸ் த எபிக் ஆஃப் கில்கமேஷ் விச் இஸ் ரிட்டன் இன் த க்யூனிஃபார்ம் டெக்ஸ்ட். ஸோ அவங்களோட மெயினான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்கமேஷோட அந்த க்யூனிஃபார்ம் டெக்ஸ்ட்டில் என்னவோ எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் த லெஜெண்ட் of the food and similarities with the account of Noah's Ark mentioned in the Bible and other myths in the Hindu Puranas. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஸ்டோரிஸை வந்து டெபிக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைபிள் ஸ்டோரிஸ் அப்புறம் வந்து ஹிந்து மித்தாலஜியில் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட டெக்ஸ்ட்லையும் எழுதியிருக்காங்க. தென் ஹம்முராபிஸ் லா கோட். Hammurabi's Code is an important legal document that specifies the laws related to the various crimes. ஸோ இவரோட லா கோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய குற்றங்கள் பற்றியெல்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு. இட் ஹேஸ் 282 provisions specifying cases related to the family rights, trade, slavery, taxes and wages. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இவர் வந்து எதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு, ட்ரேட், ஸ்லேவரி, டேக்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. இட்ஸ் carved on a stone which portrays the Hammurabi as receiving the code from the sun god ஸ்மாஷ். ஸோ இந்த லா கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சன் காட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் அ காம்ப்ளீஷன் ஆஃப் த ஓல்ட் லாஸ் பேஸ்ட் ஆன் த ரீட்ரிபியூட்டிவ் பிரின்சிபல்ஸ். த ஐ ஃபார் ஐ, த டூத் ஃபார் டூத் ஃப்ரம் த ஜஸ்டிஸ் இஸ் யூஸ் டு ஹம்முராபிஸ் கோட். இந்த ஹம்முராபி கோடில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவங்க கொடுத்தது தான். Then cuneiform, the Sumerian writing system. Cuneiform is the Sumerian writing system. The shape of the letter is the form of wedge and hence it's called cuneiform. So cuneiform அப்படிங்கிறது வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. இதை தான் வந்து cuneiform அப்படின்னு சொல்கிறோம். Evolving around 3000 BC, it's one of the earliest script of the world. ஸோ உலகத்துக்கே வந்து ஒரு பழமையான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து இந்த cuneiform script தான். The Epic of the Gilgamesh was written in this script. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கில்கமேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த
ஃபர்ஸ்ட் எபிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு. They use this script for commercial transaction and writing letters and stories. The clay tablets contains load of information on the Sumerian civilization. So Sumerian civilization பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரியான ஸ்கிரிப்டில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். Development of script is an important milestone in human history. Writing system began to emerge in Sumeria in the later part of the 4th millennium BCE. So Sumeriaல writing system அப்படிங்கிறது எப்போ வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th millennium BCEல தான். Hieroglyphic, the Egyptian system of writing developed in the early 3rd millennium BC. So ஈஜிப்தில் எப்போ அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 3rd millennium BCல. The Harappans also had a system of writing around the same time. So Indus Valley Civilizationும் வந்து அதே டைமிங்கில் தான் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. The Chinese civilization to develop a writing system from the very early period. So Chinese பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து ஸ்கிரிப்டில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். The Mesopotamian art included the sculptures in stone and clay. So mostly வந்து அவங்களோட ஆர்ட் எல்லாமே வந்து களிமண்லையும் கல்லுலையும் செஞ்சுருக்காங்க. A few paintings and sculptures from the Mesopotamian times have survived today. Mesopotamian sculptures portray animals such as goats, rams, bulls and lions. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, சிங்கம் இந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. Some mythological figures like lions and bulls with human head have also been found in their art. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இவங்களோட ஒரு டெய்ட்டியை பார்த்தோம். ஹியூமன் ஹெட் இருக்கும், ஒரு அனிமலோட பாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து இவங்க வந்து நிறைய வரைஞ்சிருக்காங்க. Massive sculpture were created at the time of Assyrian and Babylonian Empire. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அசீரியன் அண்ட் பாபிலோனியன் எம்பையர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்ட் ஃபார்ம் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சயின்ஸ். த மெசபடோமியன்ஸ் எக்ஸல்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்ட் மெடிசன். இந்த மெசபடோமியன் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணிதம், வானவியல், அறிவியல் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. தே டெவலப் த கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ மேத்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த நியூமெரிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் 60 was conceived by them. They were the ones for formulate the 60 minute for hour, 24 hour for day and the 360 circle. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி 1 மினிட்க்கு 1 ஹவருக்கு வந்து 60 மினிட், அதுக்கப்புறம் 1 டேக்கு வந்து 24 hours, தென் ஒரு சர்க்கிள் அப்படின்னா வந்து 360 டிகிரி. ஸோ இதை தான் வந்து சுமேரியனும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சுமேரியன் கேலண்டர் ஹேட் 7 days in a week. ஸோ அவங்களும் வந்து ஒரு வாரத்துக்கு 7 நாள் அந்த மாதிரியான கேலண்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. த நியூமெரிக்கல் சிஸ்டம் ஹேட் பிளேஸ் வேல்யூ. இப்போ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா வந்து 1, 10, 100 அப்படின்னு நாம் வந்து வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா மேத்ஸில். ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. They created the water clock and the lunar calendar based on the movement of the moon. They developed methods for measuring areas and solids. ஸோ அது மட்டும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. They also developed advanced weight and measurement system. They introduced the 12-month calendar. ஸோ அதுக்கப்புறமா வந்து 12 months நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி 12 months காலண்டர் சிஸ்டம் தான் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. தேர் ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கிரீக் அஸ்ட்ரானமி. ஸோ இவங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து கிரீக் அஸ்ட்ரானமர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேட் டெவலப் அ மெடிசினல் சிஸ்டம் ஆஸ் வெல். அ டெக்ஸ்ட் கால் டயக்னாஸ்டிக் ஹேண்ட்புக் dated the 11th century BCE Babylon lists symptoms and prognosis. ஸோ இவங்க வந்து ஒரு மெடிக்கல் சிஸ்டமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து மினரல்ஸ் அதாவது தனிமங்கள் அதுக்கப்புறமா வந்து ஹெர்ப்ஸ் மூலிகைகள் இதோட பயன்பாடுகள் பற்றி நிறையா வந்து விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மெசபடோமியன் சிவிலைசேஷன். த இன்வென்ஷன் ஆஃப் த பாட்டர்ஸ் வீல்ஸ் இஸ் கிரியேட்டட் டு த சுமேரியன்ஸ். பாட்ரி வீல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே டெவலப் த கேலண்டர் சிஸ்டம் ஆஃப் 360 days and divided a circle into 360 units. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான கேலண்டர் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிள் அப்படின்னா வந்து ஒரு 360 டிகிரி தான் அப்படிங்கிறதும் அவங்களோட மெயின் கான்ட்ரிபியூஷன். த யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் ரைட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிஸ்டம். த ஹமுராபி லா கோட். ஸோ இது வந்து ஒரு அனதர் லீகசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சுமேரியன் சிவிலைசேஷன் பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் சிவிலைசேஷன் பற்றி நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.